கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நடிப்பு அரக்கன் திவாகருடைய ஃப்ரெண்ட் அவர் ரிப்ளேஸ் பண்ணுறத அழுவாப்பெல்லாம் கட்டி போச்சு 1 மணி நேரம் அழுதுட்டு இருப்பாப்புல கருசேம்பல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் இன்னைக்கு 43 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 30 பேர் ஆண்கள், 13 பெண் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கண்டிஷன் நடந்துகிட்டே இருக்கு. நான் சொன்னேன்ல, அந்த 2021 ஐயா எங்கள் ஐயா ஜாலினையா ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டு மொத்தமாக அந்த மாணவர்கள், அதாவது மதிய உணவில் பள்ளி விழுந்துச்சு, அது விழுந்துச்சு, இது விழுந்துச்சுன்னு பாதிக்கப்பட்டு வாந்தி மயக்கன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனவங்களேருந்து நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதாவது செப்டம்பர் 2021 திருச்சியில் 23 மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு நவம்பர் 2021 காஞ்சிபுரத்தில் 6. நான் கிடுக்கிட்டு சொல்கிறேன், நிறையா இருக்குது. நான் பக்கத்தில் போஸ்ட் போட்டு விட்றேன். இன்னும் கொஞ்சம் நாள் வச்சுக்கிறாங்க, பிரச்சனை நடக்குது. லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. அம்மா மாதிரி அண்ணாச்சி கடையில் சட்டு சாமான் வாங்க போகிற லிஸ்ட்டு மாதிரி பெரிய லிஸ்ட்டாக இருக்குதுயா. டிசம்பர் 2021 கடலூரில் 13 பேரும், பிப்ரவரி 2022 பெரம்பலூரில் 25 பேரும், ஆகஸ்ட் 2022 விழுப்புரத்தில் 27 பேரும், அக்டோபர் 2022 அரியலூரில் 13 பேரும், டிசம்பர் 22 திருவண்ணாமலையில் 37 பேரும், பிப்ரவரி 2023 நாகப்பட்டினத்தில் 13 மாணவர்களும், செப்டம்பர் 2023 திருப்பத்தூரில் 19 பேரும், டிசம்பர் 2023 ராணிப்பேட்டையில் 19 பேரும், மார்ச் 2024 திருவள்ளூரில் 10 பேரும், ஆகஸ்ட் 2024 தூத்துக்குடியில் 13 பேரும், செப்டம்பர் 24 செங்கல்பட்டில் 17 பேரும், அதுபோல் பிப்ரவரி 2025 தருமபுரியில் 7 பேரும், ஜூன் 2025 கடலூரில் 3 பேரும், ஆகஸ்ட் 2025 ஒசூரில் 22 பேரும், செப்டம்பர் 2025 கள்ளக்குறிச்சியில் 47 பேரும், பிப்ரவரி 2026 தஞ்சாவூரில் 15 பேரும், மார்ச் 26 கோயம்புத்தூரில் 43 பேர்கள், மொத்தம் 403 ஸ்டூடெண்ட்ஸ்கள் இதுவரையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2021 2026 முடிய போகுது. இன்னும் முடியலை. இன்னொரு இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு இன்னும் 2-3 காசு மாதம் தான் இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ எங்களை பார்த்தா எப்படி சார் தெரியுது? நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம்ல, பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவரது கமெண்ட்ல போட்டிருந்தாப்புல திகிலாக இருக்குண்ணே, எனக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது திகிலாக இருக்குன்றாங்க. தமிழ்நாடு என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது.